மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் மாமன் பேர் சின்ராசு. 3 வருஷம் ஆகுது மலேசியாவுக்கு போய். ஒழுங்கான முறையில் அவங்க சம்பளம் கொடுக்கறதில்ல, எப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. முதலமைச்சர் அம்மா ஐயாவும் கலைஞர் அம்மாவும் தான் என் பிள்ளைய காப்பாற்றணும் சின்ராசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் பேர் சின்ராசு, எங்கள் அப்பா பேர் நீப்பு, எங்கள் அம்மா பேர் பழனியம்மா. கள்ளக்குறிச்சி மாவட்டம், மானாபுரம் வட்டம், பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர். நான் இங்கே மலேசியாவுக்கு வேலைக்காக வந்தேன். வந்து 3 வருஷம் ஆகுது. ஊருக்கு போகலான்னு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் ஒரு பழியை போட்டு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்றுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாக்கம் கிராமம். என் மாமன் பேர் சின்ராசு. 3 வருஷம் ஆகுது மலேசியாவுக்கு போய். ஒழுங்கான முறையில் அவங்க சம்பளம் கொடுக்கறதில்ல, எப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. என் பிள்ளை ஊருக்கு வரத்துக்கு போயிடும். அவங்க டிக்கெட் அடிச்சாங்க. 1 லட்ச ரூபா பணம் அவன் கையில் வச்சிருந்தான். அந்த பணத்தை பிடிங்கிட்டு என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்க. நீ ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என் பிள்ளை அந்த ஊரில் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறா. நீங்கள் தான் சார் காப்பாற்றுது. முதலமைச்சர் அம்மா ஐயாவும் கலைஞர் அம்மாவும் தான் என் பிள்ளைய காப்பாற்றணும் சின்ராசு. அவன் யார்கிட்ட ஃபோனு வாங்கி கொடுத்து என்கிட்ட பேசணும். ஏம்மா என்கிட்ட ஃபோன் பேச முடியாதும்மா, நான் அடுத்த ஆள் ஃபோனு வாங்கி நான் பேசுகிறேன். என் கையில் ஃபோனு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோனை பிடிக்கிறாங்க. நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாதுமா, நான் வேற ஆளுக்கு ஃபோன் வாங்கி பேசுகிறேம்மான்னு சொன்னோம். அதனால தான் எங்களுக்கு இது வெளியே வந்துச்சு. இல்லைன்னா எங்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.